திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தன்னார்வ இரத்த தான முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தன்னார்வ இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். விழாவினை துவங்கி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகையில், நாம் அனைவருக்கும் உடல் நலத்தை பேணி காப்பது என்பது மிகவும் அவசியமாகும். அரசு மருத்துவமனையில் சீமான் சென்டர் என்ற ஒரு பிரிவு இயங்கி வருகிறது. அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு சேவையாற்றி வருகின்றனர். இரத்த தானம் செய்வதற்கு தனிநபர் வாயிலாகவோ தன்னார்வலர் அமைப்புகள் வாயிலாகவோ இரத்த தானம் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் ஒரு தனிநபர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை இரத்த தானம் கொடுக்கலாம். மேலும் தாங்கள் மட்டும் இரத்த தானம் கொடுத்தால் போதாது, இளைஞர் சமுதாயத்திற்கு இரத்த தானம் வழங்குவதன் அவசியம் குறித்து ஆலோசனை வழங்க வேண்டும். இன்று இரத்த தானம் வழங்குவதற்கு தன்னார்வப்பட்டு வருகை தந்த நீங்கள்தான் இந்த விழாவின் தலைமை விருந்தினர்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டி பேசினார். மேலும் இன்று நடைபெற்ற விழாவில் 68 இரத்த தானம் வழங்கும் தன்னார்வலர் அமைப்புகளுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வீரமணி, துணை முதல்வர் சலீம், மருத்துவ கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு மற்றும் மருத்துவ அலுவலர் புவனேஸ்வரி, காசநோய் பிரிவு இணை இயக்குநர் முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.